ஹலோ வணக்கம். வாங்க வாழைப்பூ பொரியல் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் தோற்பு சத்து அதிகமாக இருக்குங்க. அது நம்ம உடம்புக்கு அதிகம் தேவை. அதனால் அடிக்கடி வாழைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. வடையாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஏதோ ஒரு வகையில் வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கங்க. இப்போ வாங்க எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து தாளிச்சிட்டு வெங்காயம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை வதக்கிட்டு வாழைப்பூவை நடுவில் ஒரு தண்டு பகுதி இருக்குங்க, அதை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி அதை சுத்தம் பண்ணி அதில் அலசி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேருங்க. இதுக்கு அதிகம் உப்பு தேவைப்படாது. ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டால் வாழைப்பூ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிருங்க. அது நல்லா ஈரச்சத்து போக வதங்கவும் தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கி பருமாற வேண்டியதாங்க. சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்குங்க. நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. நன்றி.